ஹல்லேலூயா. हालेलुया। இந்த உபவாச நாளிலும் इस उपवास के दिन में भी ஆண்டவர் உங்களை காணும்படி எனக்கு கிருபை செய்தபடியால் அவரை நான் நன்றியோடு परमेश्वर ने ஸ்தோத்திரிக்கிறேன். आप सभी लोगों को देखने का एक अवसर दिया है, अनुग्रह दिखाई, इसलिए धन्यवाद करते हैं। இந்த உபவாச நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். तो इस उपवास के दिन में हमारे साथ जुड़कर प्रार्थना करने के लिए जितने भी आए हैं, आप सभी लोगों को हम यीशु के नाम में बधाई देते हैं। இந்த நாளிலும் நம்முடைய கவலைகளை மறந்து ஒரு சில நேரமாவது ஆண்டவர் சன்னிதானத்தில் கூடி ஜெபித்து துதித்து அவர் வார்த்தையை கேட்க तो போகிறார். इस समय में भी अपने सारे क्लेशों को, दुखों को भूलकर कुछ पल परमेश्वर के चरणों में आकर प्रार्थना करेंगे, स्तुति करेंगे और उसके चरणों में रहेंगे। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். परमेश्वर हमारी प्रार्थना को सुनने वाले हैं। அது மட்டுமல்ல, इतना केवल नहीं, அவர் ஜெபத்துக்கு பதில் परमेश्वर हमारी கொடுக்கிறவர். प्रार्थना के लिए जवाब देने वाले हैं। இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுக்கும்படியா इस दिन में भी हमारी सारी विनतियों के लिए परमेश्वर जवाब दे, इसलिए ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியா और परमेश्वर हमारी इस आराधना को आशीष करे, நாம் इसलिए அனைவரும் ஒன்று சேர்ந்து सभी ஜெபிப்போம். मिलकर हम प्रार्थना करेंगे। அப்பா, உம்மை நன்றியோடு पिता, हम ஸ்தோத்திரிக்கிறோம். तुम्हारा धन्यवाद करते हैं। இந்த உபவாச நாளுக்காக உம்மை நன்றியோடு परमेश्वर पिता, इस ஸ்தோத்திரிக்கிறோம். उपवास के दिन के लिए हम धन्यवाद இந்த करते हैं। ஜூன் மாதத்தின் முதலாம் வாரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு சுகன் பெலன் ஜீவன் கொடுத்து எங்களை இந்த நாளில் காண செய்தபடியால் உம்மை நன்றியோடு परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறோம். इस उपवास के दिन में भी जीवन बल सेहत को देकर आपने रखा है, इसलिए धन्यवाद करते உபவாச हैं। நாளை ஆசீர்வதிங்கப்பா. परमेश्वर इस उपवास के दिन को आशीष करना। உம்முடைய ஆவியை எங்கள் மேல் परमेश्वर ஊற்றும்படியா आपकी ஜெபிக்கிறோம். आत्मा को हमारे पर उंडेलने के लिए हम प्रार्थना சோர்ந்து करते हैं। போன பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. परमेश्वर जो निराश हुए हैं, थक गए हैं, उनको आप बलवंत करना। பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. परमेश्वर जो निर्बल है उन्हें बल देना। நொந்து போன இருதயங்களை தேற்றுவீராக. परमेश्वर जो दुख के मारे जो हैं, थक गए हैं, उनको आप सेहत देना। காயம் கட்டுவீராக. परमेश्वर उनकी घायलों को आप बांधना। இந்த நாளில் நீர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ परमेश्वर इस दिन में आप जो करने की इच्छा करते हो, அதை செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறான். उस चीज को पूरा करने के लिए प्रार्थना करते हैं। ஆராதனை வேலை, ஜெப வேலை, பிரசங்க வேலை தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும்படியா आराधना ஜெபிக்கிறான். के वक्त में, प्रार्थना के वक्त में परमेश्वर की आत्मा हमारे साथ मंडराए, इसलिए प्रार्थना करते இந்த हैं। நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபித்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் இந்த நாளில் நீர் செய்யும்படியா परमेश्वर ஜெபிக்கிறான். इस वक्त में भी हमारे साथ जुड़कर जो प्रार्थना में हैं, उन हर एक के जीवन में आप चमत्कार को करने वाले हो, धन्यवाद। தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்திக் लगातार கொள்ளுங்க. परमेश्वर की आत्मा जिम्मेदारी को ले। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारा अच्छे पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். तो इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने वाले हैं। இந்த நாள்லேயும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने के लिए आए हैं। நீங்கள் எந்த கவலையோடு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, आप चाहे कोई भी समस्या या कठिनता के साथ रहो, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். जब हम परमेश्वर की आराधना करने लगेंगे, परमेश्वर हमें छुटकारा देते நம்மளுக்கு हैं। சமாதானத்தையும் परमेश्वर சந்தோஷத்தையும் தருவார். हमें राहत और खुशी देते हैं। அதனால எல்லாரும் சந்தோஷமா கைகளை தட்டி நம் கர்த்தரை तो इस ஆராதிக்கலாம். वजह से सभी लोग खुशी के साथ हाथ जोड़कर, ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे। உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் என்னை காண்கின்றாய், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காண்கின்றாய், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. போகும்போது காண்கின்றாய், திரும்பும்போது காண்கின்றார். போகும்போது காண்கின்றார், திரும்பும்போது காண்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காண்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காண்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூया. हम एक हिंदी गाना गाएंगे, जोर से तालियां बजा के आनंद के साथ इस गीत को गाएंगे. आराधना हो आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना हो आराधना, खुदावने यीशु की आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. पवित्र दिल से आराधना, प्रेमी मन से आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. शांतिदाता की आराधना, मुक्तिदाता की आराधना. शांतिदाता की आराधना, मुक्तिदाता की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. मेरे मसीहा की आराधना, जीवन दाता की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु की आराधना. दूतों के संग संग आराधना, स्तुति प्रशंसा की आराधना. दूतों के संग संग आराधना, तेरी प्रशंसा की आराधना. आराधना ओ आराधना, खुदावने यीशु
उठा के हम आंखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे और परमेश्वर की नाम की ऊंचा करेंगे। அழகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்களின் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. Hallelujah.
Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க परमेश्वर इस ஆண்டவரே. वक्त में जो जितने भी बच्चों ने आराधना की है उन बच्चों को आशीष करना। ஒவ்வொருடைய துக்கத்தை நீங்க परमेश्वर மாற்றுறதுக்காக हर एक के நன்றி. दुख को आप बदलने वाले हो, धन्यवाद। ஒவ்வொரு வியாதிகளை நீக்கிறதுக்காக परमेश्वर நன்றி. हर एक की बीमारी को दूर कर रहे हो, அவங்க धन्यवाद। பிரச்சனை யாவையும் நீர் மாற்றி परमेश्वर தரப்போறதுக்காக நன்றி. परमेश्वर उनकी सारी परेशानियों को आप बदल के देने वाले हो, धन्यवाद। உங்க எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி தரப்போறதுக்காக परमेश्वर उनके நன்றி. सारे दुखों को आप खुशियों में बदल के देने वाले हो, धन्यवाद। இந்த நாளில் எங்களை ஜெப வேளையில் நடத்துங்க ராஜா. परमेश्वर इस वक्त में भी हमें प्रार्थना के उस समय में चलाइए, வசனத்தின் மூலமா எங்களோட பேசுங்க. वचन के द्वारा आप हमसे बात कीजिएगा। எங்களை ஒவ்வொரு நாள் நீ தாங்கி சுமப்பதற்காக நன்றி. परमेश्वर आप हर एक दिन हमें थामते हुए सहते हुए आप इनिमेल सह रहे हो, धन्यवाद। இனிமேலும் எங்களை தாங்குவீர், நன்றி அப்பா. परमेश्वर आइंदा भी आप हमें सहते हुए जाओगे, संभालते हुए जाओगे, धन्यवाद। இந்த ஆராதனை உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து परमेश्वर ये ஜெபிக்கிறோம் आराधना को ஆண்டவரே. तुम्हारे हाथ में समर्पित करते हैं और प्रार्थना करते हैं। இயேசு மூலம் ஜெபக்கேளும் यीशु के ஜீவனுள்ள நல்ல नाम में பிதாவே, प्रार्थना ஆமென். करते हैं हमारे अच्छे पिता, आमेन। இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். इस दिन में भी हमने परमेश्वर की आराधना की है। ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. परमेश्वर का प्रसन्न जो है हमारे बीच में है। இந்த நாளிலும் நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க तो इस போகிறோம். समय में हम कुछ प्रार्थना की सूचियों के लिए प्रार्थना करेंगे। அதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க उसके போகிறோம். पहले परमेश्वर के शब्द के अनुसार हम प्रार्थना करेंगे। 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 राजाओं का पुस्तक 20वां अध्याय 5ஆம் வசனம் பின்பகுதியை நான் 5वें வாசிக்கிறேன். पद के पिछले भाग को या नीचे जो भाग है उसे पढ़ेंगे। உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा जो कहता है உன் விண்ணப்பத்தை கேட்டேன், कि मैंने तेरी प्रार्थना सुनी உன் கண்ணீரை கண்டேன், और तेरे आंसू देखे हैं। இதோ நான் உன்னை குணமாக்குவேன். देख मैं तुझे चंगा करता हूँ। 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். परसों तू यहोवा के भवन में जा सकेगा। பாருங்க, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே अब इस शब्द के अनुसार ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், परमेश्वर ने यहाँ कहा तेरी प्रार्थना मैंने सुन ली உன் है கண்ணீரை और கண்டேன், तेरे आंसुओं को देखा है। நான் உன்னை देख குணமாக்குவேன், मैं तुझे चंगा करूंगा நீ ஆலயத்துக்கு போவாய். और परसों तू यहोवा के भवन में जा सकेगा। இந்த நாட்களில் எவ்வளோ 2 மாசத்துக்கு மேலாக லாக்டவுன்ல तो इस இருக்கோம். महीने में इस दिनों में हम देखेंगे 2 महीने से लॉकडाउन में है। ஒவ்வொருவரும் தனியாக கூடி வீட்டிலே ஜெபித்து तो கொண்டிருக்கிறார். हर कोई जो है अकेले में या फिर घर में इकट्ठा होकर प्रार्थना कर रहे हैं। ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். परमेश्वर ने हमारी विनती को सुनी है। அவர் நம்முடைய கண்ணீரை परमेश्वर கண்டிருக்கிறார். ने हमारे आंसुओं को सुने हैं। இதற்கு அடையாளம் என்ன? इसका चिन्ह क्या है? ஆண்டவர் சீக்கிரம் குணமாக்க परमेश्वर போகிறார். जल्द हमें चंगा करने वाले हैं। ஆலயத்துக்கு போவாய் என்று வேற और சொல்லுகிறார். परमेश्वर ने यहाँ कहा है कि हम वाकई में भवन में जा सकेंगे। விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று जो சொல்லுவார். विश्वास करते हैं आमेन कहेंगे। ஆமென். आमेन। இதில் எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கிறது. यहाँ पर हर कोई वादे का वचन है। கண்ணீரை கேட்டு ஜெபத்தை கேட்டு குணமாக்கி ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि परमेश्वर तुम्हारे आंसुओं को देखते हैं, तुम्हारी प्रार्थना को सुन लेते हैं और तुम्हें चंगा करते हैं और तुम्हें भवन को जाने के लिए उस क्षमता को देंगे। 2 ராஜாக்கள் 25ஆம் வசனத்தின்படி ஜெபிக்க போகிறார். 2 राजाओं की पुस्तक में 20वां अध्याय 5वां पद के अनुसार प्रार्थना करेंगे। முதலாவது உலகத்துக்காக, पहले हम दुनिया के लिए நம்ம प्रार्थना करेंगे, இந்தியாக்காக, उसके बाद भारत देश के ரெட் लिए, ஜோனா இருக்க उसके बाद மகாராஷ்டிரா, रेड जोन में आने वाले महाराष्ट्र के लिए, தமிழ்நாடு, तमिलनाडु, ராஜஸ்தான், राजस्थान, குஜராத், गुजरात, டெல்லி, दिल्ली, இதற்காக ஜெபிக்க इन सब போகிறார். राज्यों के लिए प्रार्थना करेंगे। அடுத்து ஆலயம் उसके திறக்கப்பட बाद ஜெபிக்க भवन போகிறார். जो है फिर से खुल जाए इसलिए। அடுத்து கஷ்டப்படுறவங்க, திக்கற்ற பிள்ளைங்க, அவர்களுக்காக और ஜெபிக்க उसके बाद जो போகிறார். मुश्किल में हैं, जो बहुत कठिन परिस्थिति में जा रहे हैं, उनके लिए प्रार्थना करेंगे।
சில பேர் நினைப்பீங்க இவங்க திருப்பி திருப்பி அதையே ஜெபம் பண்றாங்க. तो कुछ लोग सोचते हैं कि हम बार बार इस प्रार्थना को क्यों लेते हैं। நாம் ஒரு ஜெபத்தை ஆரம்பித்தால் जब एक प्रार्थना की शुरुआत करते हैं, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரை நம்ம போராடி ஜெபித்து उस கொண்டே இருக்க प्रार्थना வேண்டும். की जवाब को जब तक हम नहीं पाते हैं तब तक हमें संघर्ष करके प्रार्थना करना है। கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு அதை விட்டுட்டு மறந்து போயிட்டா நம்ம பார்க்க முடியாது. यदि हम थोड़े समय के लिए उस प्रार्थना करते हैं उसके बाद उसे भूल के चले जाते हैं तो हम कुछ देख नहीं पाएंगे। அந்த பிரச்சனை மாறும் வரை, जब तक वह परेशानी नहीं बदलती, சூழ்நிலை சாதகமாய் ஆகும் வரை, जब तक वह परिस्थिति हमारे साथ नहीं देता, ஆலயம் திறக்கப்படும் வரை, जब तक भवन नहीं खुलता है, இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். ये जो प्रार्थना है इसको करते रहना है। அதனால இதற்காக நாம் ஜெபிக்க तो போகிறோம். इसके लिए हमें प्रार्थना करेंगे। இருக்கிற இடங்களில் जो முழங்காலை जगह போட்டு में हम हैं उस जगह में கண்களை घुटने மூடி टेक कर आंखों को बंद நம்முடைய करके கைகளை உயர்த்தி अपने हाथों को उठाकर ஆண்டவரிடத்தை ஒரு परमेश्वर மனமாய் के पास பார்க்க போகிறோம். एकजुट होकर हम देखने அப்பா, वाले இந்த हैं। வேலைக்காக உம்மை पिता, நன்றியோடு इस वक्त के लिए ஸ்தோத்திரிக்கிறோம். हम तेरा धन्यवाद करते हैं। ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர், परमेश्वर प्रार्थना को सुनने ஆண்டவரே, वाले இந்த நாளிலும் परमेश्वर, உலகத்துக்காக इस वक्त ஜெபிக்கிறோம்ப்பா. में भी हम दुनिया के लिए இந்த प्रार्थना கொரோனா करते हैं। வைரஸ் என்று परमेश्वर, ये உலகத்தையே कोरोना ஆட்டி वायरस जो படுக்கிற है पूरी இந்த दुनिया के ऊपर பொல்லாத राज करने வைரஸின் वाली, கிருமிகள் ये டாடே, पूरे वायरस के क्रिया இயேசு कठिन कीटाणु जो है கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम உலகத்தை में விட்டு வெளியே दुनिया को छोड़ போகட்டும் के என்று बाहर निकल கட்டளை जाए हम இடுகிறோம் आज्ञा அப்பா. देते हैं पिता। கண்ணீரை காண்கிறவர், परमेश्वर आंसुओं को देखने விண்ணப்பத்தை वाले, கேட்கிறவர், प्रार्थना को सुनने वाले, எத்தனையோ லட்சம் பிள்ளைகள் மறித்து போய்விட்டார்கள் परमेश्वर அப்பா. कितने तो लाख लोग जो है ஒவ்வொரு गुजर चुके கண்ட்ரியும் हैं। ஃபைனான்ஸ் கிரைசிஸ்ல இருக்கு. परमेश्वर हर एक कंट्री जो है उनकी जो रुपयों எவ்வளோ की उस பிள்ளைகள் इकोनॉमिक क्राइसिस ஆண்டவரை में है। திக்கற்று போய் வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் உணவில்லாமல் அலைகிறது என் தேவன் அறிந்திருக்கிறேன் परमेश्वर சுவாமி. कितने तो बच्चे जो हैं घर के बिना बेसहारा होकर खाने के बिना ஒவ்வொரு जो கண்ணீரை सड़क में घूम रहे हैं। ஒவ்வொரு கண்ணீரை காண்பீராக, परमेश्वर हर एक आंसू को ஒவ்வொரு देखना, கதறலை परमेश्वर हर கேட்பீராக, एक की पुकार को सुनना, ஒவ்வொரு தேசத்திலும் அற்புதம் हर एक செய்வீராக. देश में आप चमत्कार को உலகத்திலே करना। ஒரு அற்புதம் परमेश्वर दुनिया நடப்பதாக. में एक चमत्कार हो। உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு परमेश्वर குட்டியே, पूरी दुनिया के पाप को सहने वाले परमेश्वर की जो संतान, ஒரு விச்சை உலகத்துக்கு இறங்கும்படியா परमेश्वर एक ஜெபிக்கிறோம். बार आप उतरने के लिए प्रार्थना करते हैं, मन ஒவ்வொரு उतरने के लिए। கண்ட்ரியிலும் நார்மலை கட்டளையிடும்படியா परमेश्वर हर एक कंट्री ஜெபிக்கிறோம். में नॉर्मल सिचुएशन की आज्ञा देना। ஒவ்வொரு கண்ட்ரியிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே விழச் செய்து எல்லா கிருமிகளை அழித்து போடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हर एक कंट्री में हर एक जो कीटाणु है उसे हटाकर मिटाने के लिए प्रार्थना करते हैं। ஒவ்வொரு இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு परमेश्वर हर एक சுகமாக்கும்படியா इन्फेक्टेड जो ஜெபிக்கிறோம். बच्चे हैं उन्हें छू कर चंगा करने के लिए प्रार्थना மேலும் करते இந்த हैं। நோய் ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு தேவனுடைய கரம் தடுத்து நிறுத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். और ये जो बीमारी है न फैलते हुए जाए इसीलिए तुम्हारा हाथ इसको रोक दे। எப்படியாயிலும் ஒரு நார்மலை நீ கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். कैसे तो एक नॉर्मल सिचुएशन की आप आज्ञा देना। விசேஷமாய் நாங்கள் எங்கள் இந்தியாக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर विशेष रूप से हम भारत देश के लिए प्रार्थना करते 134 हैं। கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 134 करोड़ लोगों के लिए प्रार्थना 26 करते हैं। ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 26 स्टेट और 7 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. परमेश्वर हमारे भारत देश में तुम्हारी लहू की सामर्थ्य आए। ஆண்டவரே, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்பா परमेश्वर कश्मीर से लेकर உம்முடைய कन्याकुमारी இரத்தத்தின் तक வல்லமை तुम्हारी இறங்கும்படியா लहू की सामर्थ्य ஜெபிக்கிறோம். उतरने लगे प्रार्थना ஆண்டவரே, இந்த करते हैं। கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தினால் அழிந்து போவதாக. परमेश्वर कोरोना की जो कीटाणु है यीशु मसीह के नाम में लहू में मिट जाए। விசேஷமா மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर विशेष रूप से महाराष्ट्र के लिए ரெட் ஜோனா प्रार्थना இருக்கு करते हैं। தமிழ்நாடு, ஆண்டவரே அப்பா, குஜராத், டெல்லி, ராஜஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर रेड जोन बनकर जो गुजरात, दिल्ली, राजस्थान है उनके लिए प्रार्थना करते இந்த हैं। ரெட் ஜோன் எல்லாம் ஆண்டவரே கிரீன் ஜோனாக நார்மலா மாறுவதாக பா. परमेश्वर ये सारी रेड जोन जो है सब कुछ ग्रीन जोन में बदल जाए, மீதி नॉर्मल எல்லா सिचुएशन में आ கேரளா, जाए। ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், குஜராத், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, ஆண்டவரே எல்லா உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டுக்காக परमेश्वर ஜெபிக்கிறோம். कही गई हर एक स्टेट के लिए हम प्रार्थना करते हैं। ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் உம்முடைய வல்லமை परमेश्वर हर एक இறங்கட்டும். स्टेट में तुम्हारी सामर्थ எல்லா उतरने लगे। வைரஸின் கிருமிகள் सारे वायरस के அழிவதாக. कीटाणु जो है मर जाए। ஜனங்களுக்கு இருக்க
பயங்களை परमेश्वर நீக்கி घर में போடுவீராக जो लोगों के अंदर डर है उसे ஆண்டவரே निकाल எல்லா देना। கலக்கங்களை நீக்கி सारी जो போடுவீராக उलझन और डर को निकाल என்ன देना। ஆகுமோ ஏது क्या ஆகுமோ होगा, என்று कैसे होगा, குழம்பிக் கொண்டிருக்கிற इस तरह என் से பிள்ளைகளை தொட்டு बड़बड़ाने वाले मेरे बच्चों को சுகமாக்குவீராக छूकर चंगा करना। இந்த நாளில் ஒரு விடுதலை इस दिन வருவதாக में एक छुटकारा मिले। ஜெபத்தை इस கேட்டேன் दिन என்று சொன்னவர் जिन्होंने கண்ணீரை कहा है कि கண்டேன் प्रार्थना என்று को सुने சொன்னவர் हैं, அப்பா जिन्होंने कहा है कि எத்தனையோ मैंने तुम्हारे आंसू को देखा குடும்பங்களிலே है। ஆண்டவரே கணவனை இழந்து தாயை இழந்து தகப்பனை இழந்து ஆண்டவரே சொந்த பந்தங்களை இழந்து அழுகிற ஒவ்வொரு கண்ணீரை நீ கண்ணோக்கி परमेश्वर பார்க்கும்படியா कितने तो परिवार ஜெபிக்கிறார் में माता पिता और अपने पति पत्नी रिश्तेदारों को जो बच्चों को खोकर बैठे हैं उन्हें देखना। அந்த பிள்ளைகளுக்கு ஆற்றி தேற்றிய அரவணைத்து ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறார் परमेश्वर ऐसे बच्चों के जीवन में आप उन्हें राहत देना, उन्हें सुकून देना, चैन देना और चलाना। சகலவித ஆறுதலின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதலை நீ கொடுக்கும்படியா परमेश्वर सभी ஜெபிக்கிறார் राहत को, सुकून को देने वाले, चैन को देने वाले हमारे प्रभु उन्हें देने के लिए அந்த प्रार्थना करते அந்த हैं। उनके நோய் पास இந்த दे। பிள்ளைகளுக்கு தாக்காதபடிக்கு உம்முடைய परमेश्वर, ரத்தம் அந்த பிள்ளைகளை ये விட்டதலையாக்கும்படியா बीमारी जो है ஜெபிக்கிறார் इन बच्चों को हानि ना पहुंचाए, तुम्हारा लहू उन्हें छुड़ाए। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகள் ஐசோலேஷன் வார்டில் இருக்க பிள்ளைகளை தொட்டு சுகம் ஆக்குவீராக परमेश्वर जो आइसोलेशन वार्ड में है, जो इन्फेक्टेड हुए हैं, उन बच्चों को आप छू कर चंगा நான் करना। குணம் ஆக்குவேன் என்று आपने சொன்னீரே कहा है कि मैं उन्हें चंगा करूंगा। ரைட் நான் இப்போதே परमेश्वर குணமாக்குற अभी इस வல்லமை वक्त में கட்டந்து चंगाई को देने वाली போவதாக और सामर्थ आगे निकल के யெகோவா जाए। ராஃபா கட்டந்து यहोवा राफा போவீராக हमारे आगे चल के जाए। ஆஸ்பத்திரி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் अस्पताल में மேலும் रहने वाले வல்லமை हर एक बच्चों के ऊपर तुम्हारी இறங்குவதாக सामर्थ उतरने எல்லா लगे। நோயின் கூறுகள் सारी जो அழிந்து बीमारी की போவதாக चंगुल जो है मिट जाए। சீக்கிரம் ஹீலாகி வீட்டுக்கு बहुत जल्द हील திரும்புவார்களாக होके वे जल्द இந்த वापस लौट நாளில் के आए ஒரு घर। அற்புதம் इस दिन நடப்பதாக में एक चमत्कार हो। மீதியா இருக்க எல்லா பிள்ளைகளை காத்து परमेश्वर கொள்ளுங்கப்பா बाकी जो बच्चे हैं उन्हें छू कर चंगा ரெட் करना। ஜோனா இருக்க தாராவிக்காக परमेश्वर रेड जोन ஜெபிக்கிறார் में जो आने वाले धारावी के दादर लिए प्रार्थना मखीम करते हैं। தானா பூனா हर ஆண்டவரே महीम நவி மும்பைக்காக पुणे के लिए ஜெபிக்கிறார் और प्रार्थना करते हैं। मही சைன் मुंबई के लिए கோலிவாடாக்காக सैन ஜெபிக்கிறார் कोलीवाड़ा के लिए प्रार्थना தாராவி करते हैं। ஈஸ்ட் धारावी வெஸ்ட் ईस्ट நார்த் वेस्ट नॉर्थ சவுத் साउथ உம்முடைய के लिए ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக परमेश्वर सारे इलाकाओं அந்த में तुम्हारा சால் लहू की ஆண்டவரே लहू எல்லா उतरने சால் लगे। பில்டிங் எல்லா सारे चौल ஏரியாவிலும் உம்முடைய बिल्डिंग जो है ரத்தத்தின் வல்லமை उन पर तुम्हारे இறங்குவதாக लहू की सामर्थ उतरने மேலும் लगे। சாவு வராத परमेश्वर பட்டிக்கு और அப்பா मृत्यु न हो உம்முடைய इसलिए கரம் அதை परमेश्वर தடுத்து तुम्हारा हाथ उन्हें நிறுத்தும்படியா छू कर चंगा करे ஜெபிக்கிறார் इसलिए प्रार्थना உம்முடைய करते இரத்த हैं। கோட்டைக்குள் परमेश्वर வைத்துக் तुम्हारे लहू के घर கொள்வீராக में छिपा लेना। ஆண்டவரே மகிம் தாதருக்காக दादर के ஜெபிக்கிறார் लिए हम प्रार्थना நவி करते हैं। மும்பைக்காக परमेश्वर ஜெபிக்கிறார் नवी मुंबई के लिए प्रार्थना தானாக்காக करते हैं। थाने के लिए ஜெபிக்கிறான்பா प्रार्थना करते தானா हैं। ஈஸ்ட் வெஸ்ட் थाने நார்த் ईस्ट சவுத் वेस्ट नॉर्थ எல்லா साउथ பில்டிங் மேல உம்முடைய सारे இரத்தத்தை बिल्डिंग के ऊपर तुम्हारे தெளிக்கிறார் लहू को छिड़कते ஆண்டவரே हैं। பால்கருக்காக पालघर के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना करते பூனாக்காக हैं। पुणे के ஜெபிக்கிறார் लिए प्रार्थना நவி करते हैं। மும்பைக்காக नवी मुंबई के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना சைன் करते हैं। கோலிவாடாக்காக सैन कोलीवाड़ा ஜெபிக்கிறார் के लिए प्रार्थना ஈஸ்ட் करते हैं। வெஸ்ட் நார்த் ईस्ट சவுத் वेस्ट நாலு नॉर्थ साउथ எங்கிலும் सारे ஆண்டவரே உம்முடைய जगहों में ரத்தம் ஆண்டவரே तुम्हारा எல்லா सामर्थ जो है, தீமைக்கும் लहू जो है, வியாதிகளுக்கு விலக்கி सारी பாதுகாத்துக் बीमारी से सारी கொள்வீராக कार्य से तुम्हें दूर बचाए। இதெல்லாம் நார்மலா ஆண்டவரே கிரீன் ஜோனா மாற உதவி परमेश्वर ये செய்யுங்கப்பா सभी चीजें जो है नॉर्मल बन जाए और ग्रीन जोन ஆண்டவரே बन जाए, मदद மகாராஷ்டிரா करना। வந்த அந்த சைக்ளோன் நிமித்தம் ஆண்டவரே ரேகார்டு அந்த பகுதிக்காக परमेश्वर ஜெபிக்கிறார் महाराष्ट्र में जो साइक्लोन आया है, जो रेन गार्ड है, उनके लिए ஆண்டவரே रायगढ़ के लिए ஜனங்களை प्रार्थना करते கண்ணோக்கி हैं। பாருமையா परमेश्वर आप इन வீடுகளை लोगों को இழந்து देखना। வாழ்வாதாரத்தை இழந்து परमेश्वर जो தவிக்கிற அந்த घरों को பிள்ளைகளுக்கு खोकर, ஒரு जो அற்புதம் बस्तियों को खोकर நடப்பதாக बैठे हैं, उनको ஆண்டவரே आप சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறார் उन मदद करना। அவர் परमेश्वर चीफ எடுக்கிற मिनिस्टर के लिए எல்லா प्रार्थना करते பிளான்ல हैं। உம்முடைய கரம் கூட परमेश्वर இருந்து சக்சஸை நீ கொட்டுக்கும்படியா परमेश्वर जो भी ஜெபிக்கிறார் कार्य वो चीजें निकाल करते हैं, काम करते हैं, उसमें आप तुम्हारा हाथ उन्हें साथ दे प्रभु। உம்முடைய கரம் ஆண்டவரே परमेश्वर तुम्हारा हाथ மகாராஷ்டிராவை महाराष्ट्र को ஆசீர்வதிங்கப்பா आशीष करना। எல்லா நோயின் கூறுகளை सारी முறித்து बीमारी के चंगुल போடுங்கப்பா को भी दूर ஆண்டவரே करना। உம்முடைய ரத்தம் எங்களை परमेश्वर तुम्हारा लहू பாதுகாக்கும்படியா हमें बचाए ஜெபிக்கிறார் इसलिए प्रार्थना करते हैं। 14 கோடி परमेश्वर ஜனங்கள் 14 வாழ்கிற करोड़ என் लोग மகாராஷ்டிராவை जहाँ पर मेरे நீ जिस இரத்த महाराष्ट्र में जीते கோட்டைக்குள் हैं, மறைத்துக் परमेश्वर आप கொள்ளும்படியா लहू के घर में उन्हें ஜெபிக்கிறார் छिपाने के लिए प्रार्थना ஆண்டவரே करते हैं। மீதியா இருக்க எல்லா परमेश्वर ஏரியாவை बाकी நீங்க காப்பாற்றும்படியா जितने भी ஜெபிக்கிறோம் एरिया से उन बच्चों एरिया के लोगों को बचाना। ஆண்டவரே ஆண்டவரே திக்கற்று போன பிள்ளைகளை காப்பாற்றுங்க परमेश्वर ஆண்டவரே जो बच्चे सहारा के बिना है, जो सहायता के बिना है, उनको देखना। ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை परमेश्वर சந்திங்க ஆண்டவரே उनकी हर एक बच्चों की ஒவ்வொரு जरूरतों को पूरा பிள்ளைகளுக்கு करना। வீடு हर एक வார்த்தை बच्चों இருக்க की இடம் ஆகாரம் கொட்டுங்கப்பா परमेश्वर उनको एक बस्ती या फिर रहने के लिए जगह और घर को और पीने के लिए पानी और खाने के लिए भोजन இரக்கத்தில் देना। ஐஸ்வர்யம் உள்ளவரே परमेश्वर जो दया में आप ஒவ்வொரு ऐश्वर्य के பிள்ளைகளுக்கு साथ நீ है, இரக்கம் परमेश्वर हर एक को பாராட்டும்படியா करुणा दिखाने के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना எங்கள் करते हैं। இந்தியாவை परमेश्वर आप ஆசீர்வதிப்பீராக हमारे भारत देश को எல்லா आशीष करना। ஃபைனான்சியல் परमेश्वर ஸ்டேட்டஸ் सारे ஆண்டவரே financial state जो है, இன்க்ரீஸ் वे सारी அறைவதாகப்பா चीजों में
वे जो है बढ़ती हुई जाए। வேலை இல்லாமல் வேலை ஜாயின் பண்ண ஃபைனல் இயர் பிள்ளைகளுக்காக परमेश्वर ஜெபிக்கிறா. जो नौकरी के बिना है, जो आखिरी ईयर में जो काम को ढूंढ रहे हैं और जो அந்த काम में பிள்ளைகள் लगे हैं, எதிர்காலத்தை விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா. परमेश्वर बच्चों की எல்லா भविष्य को तुम्हारे हाथ பிள்ளைகளுக்கு में நல்ல समर्पित करते हैं। எதிர்காலம் परमेश्वर மாறுவதாக, हर एक बच्चों को एक வேலை अच्छा भविष्य मिले, கிடைப்பதாக, नौकरी मिले। பிள்ளைகளுக்கு இருக்க சோர்வுகள் बच्चों के ஆண்டவரே अंदर जो எல்லா निराशा, जो ஆண்டவரே थकावट है, மனவேதனைகளை सारे मन की जो क्लेश மாற்றுவீராக. है उसे आप बदल देना। சிறு பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் छोटी बच्चों கொள்வீராக. को आप अपने लहू के घर में छिपा வயோதிபர்களை लेना। பாதுகாத்துக் परमेश्वर கொள்வீராக. बुजुर्ग लोगों को आप बचाना। ஆண்டவரே ஒர்க் பண்ற பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. परमेश्वर जो बच्चे काम कर रहे हैं उन तुम्हारा हाथ उनके साथ रहे। சீக்கிரம் எல்லா சூழ்நிலை மாற்றுங்கப்பா. परमेश्वर बहुत जल्द इस सारी परिस्थिति को குணமாக்குவேன் बदलना। என்று சொன்னீரே. आपने कहा है कि मैं நீர் चंगा குணம் करूंगा। கொடுப்பதற்காக आप நன்றி. परमेश्वर चंगाई को देने கொடுத்து वाले हो, விட்டதற்காக நன்றி. धन्यवाद हो, धन्यवाद। நீர் உம்முடைய परमेश्वर வார்த்தையை आपने மகிமைப்படுத்துவதற்காக दे चुके हो, நன்றி. धन्यवाद। आप अपनी शब्द की महिमा மெடிக்கலே करने वाले हो, धन्यवाद। ஆச்சரியப்படத்தக்கதாக, पूरी जो medical எல்லா history जो है, சயின்ஸ் medical जो कार्य है, science जो है, ஆச்சரியப்படத்தக்கதாய் वो தேவனுடைய अचंभित हो। கரமாண்டவரே दूर तक परमेश्वर का அற்புதங்களை हाथ। செய்து விட்டபடியால் परमेश्वर உம்மை आप நன்றியோடு चमत्कार को कर चुके हो, ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद करते हैं। யெகோவா ராஃபா यहोवा राफा, கடந்து आप போகிறபடியால் हमारे आगे நன்றி. जाने वाले हो, धन्यवाद। சுகத்தை தந்து परमेश्वर चंगाई விட்டபடியால் को आपने நன்றி. दे दिया है, धन्यवाद। ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டபடியால் நன்றி. परमेश्वर आपने आपके शब्द को दे दिया है, धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறா. हमारे हाथ में समर्पित करते हैं। பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. आप இயேசு जिम्मेदारी को लेना। கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं, अच्छे पिता, आमेन। ஆமென் ஆமென். ஆண்டவர் நம்முடைய परमेश्वर ने हमारी ஜெபத்தை प्रार्थना को கேட்டுக்கொண்டே सुन लिए हैं, இருக்கிறார். सुन रहे हैं। எல்லா கரங்களை सभी तालियों தட்டி बजाकर அவரை ஸ்தோத்திரிப்பார். परमेश्वर को ரீகா धन्यवाद மல்லா करेंगे। கத நம்ம ரீகமா பாப்பா அடுத்து ஆலயத்துக்கு अगला जो போவாய் है, என்று சொல்லி परमेश्वर இருக்கிறார். ने कहा है कि तुम भवन में जाओगे, அதாவது 3ஆம் நாள் வேற சொல்லி और இருக்கிறார். यहाँ लिखा गया है तुम परसों यानी 3 दिन இன்னைக்கு के बाद। வெள்ளிக்கிழமை அப்படின்னா आज என்ன? जो है ஃப்ரைடே சாட்டர்டே Friday, சண்டே மண்டே तो यहाँ पर लिखा गया है आज फ्राइडे है, तो सैटरडे संडे और मंडे जो है 8ஆம் தேதி வருகிறது. 8वां ஆண்டவர் जून आने எல்லா वाला है। ஆலயத்தை परमेश्वर सारे திறக்கும்படியா भवन को खोल दे इसलिए। ஆலயத்திலே அவருடைய துதி परमेश्वर சத்தம், की ஜெப भवन में சத்தம், வசன परमेश्वर की சத்தம், स्तुति और களிப்பின் वचन का आवाज, சத்தம், आनंद और मगन சந்தோஷம், होने का, மகிழ்ச்சியின் आनंद का சத்தம் जो आवाज फिर கேட்கப்படும்படியா से सुनाई दे ஆண்டவரே इसलिए। இந்த வார்த்தை அப்படியே परमेश्वर ये நடக்கட்டும் शब्द சுவாமி. वैसे के वैसे हो। ரெட் ஜோன்லாம் திறக்க सारे கூடாது रेड जोन சொன்னாலா? जिन्होंने बोला कि உமக்கு नहीं खोलना அற்புதம் है, செய்வதற்கு ஒரு परमेश्वर செகண்ட் போதும் आप ஆண்டவரே. चमत्कार करने के लिए அந்த 1 सेकंड काफी காற்றையும் है। கடலையும் பார்த்து परमेश्वर उस दिन அமைதியா இரு आपने இறையாதே என்று சொன்னவர். आपने उस आंधी और गरजने वाले उस पानी को देखकर कहा कि आप गरजना नहीं, गरजना சபைக்கு नहीं। விரோதமாய் முடக்கி வைத்திருக்க இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே இல்லாமல் ஆக்க உம்மாலே கூட்டும் परमेश्वर ஆண்டவரே. कलीसिया को जो अपने बस में करने वाली ये कोरोना वायरस नहीं के सामने नहीं के உலகமே समान हो जाए। சர்ச்சு மூடி परमेश्वर இருக்காங்க. पूरी दुनिया में चर्च இப்ப बंद पड़ा கொஞ்சம் है, கொஞ்சமா திறக்க अब थोड़े போறாங்க. थोड़े से खोल रहे हैं। எல்லா சர்ச்சும் सारे चर्च को திறக்கப்படும்படியா खोलना है। ஆண்டவர் परमेश्वर வார்த்தையின்படியே के शब्द के अनुसार ஆலயத்துக்கு போவாய் என்று भवन में சொன்னவர் जाओ करके जिसने அப்படியே कहा है, நடக்கும்படியா वैसे के वैसे हो इसलिए। பாரப்படுகிறவங்க जो बोझ में है, எல்லாரும் இணைந்து जो बोझ ஜெபிக்க उठाते போறா. हैं, सभी लोग मिल के அப்பா प्रार्थना விசேஷமாய் करेंगे। சர்ச்சுக்காக परमेश्वर विशेष रूप से ஜெபிக்கிறா. मेरे चर्च के लिए உம்முடைய प्रार्थना करते ஆலயத்துக்காக हैं। ஜெபிக்கிறா. परमेश्वर भवन के लिए प्रार्थना ஆண்டவரே करते உம்முடைய हैं। வீட்டுக்காக परमेश्वर ஜெபிக்கிறா. घर के लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। சீயோனுக்காக परमेश्वर கட்டும் सिय्योन के लिए, வைராக்கியம் கொண்டேன் என்று வாசிக்கிறா. सिय्योन के प्रति मैंने அப்பா உம்முடைய वैराग्य को வைராக்கிய சரீரமாகிய दिया है। சபையப்பா परमेश्वर உம்முடைய तुम्हारा இரத்தத்தால் वैराग्य மீட்கப்பட்ட कलीसिया जो சபையை है, ஒரு तुम्हारा வீட்டை का शरीर கண்ணோக்கி है। பார்ப்பீராக. परमेश्वर आपके लहू को रख के இந்த जिस कलीसिया கல்லின் को மேல் आपने சபையை देखा है, उठाया கட்டுவேன், है, பாதாளத்தின் बचाया है, आप வாசல்கள் அதை देखना। மேற்கொள்வது இல்லை आपने என்று कहा है சொல்லி इस कलीसिया के ऊपर कोई भी पाताल के द्वार हावी नहीं होंगे எந்த कहा है। வைரஸும் சபையை மேற்கொள்ள वायरस, முடியாத ஆண்டவரே. ये जो कलीसिया के ऊपर हावी இப்போதே नहीं हो உம்முடைய सकता। வல்லமை விடுவிக்கிற परमेश्वर अभी तो வல்லமாய் हमारी चंगाई को देने वाली விடுதலை सामर्थ, செய்கிற வல்லமை चंगाई கடந்து को देने वाली போவதாக. सामर्थ आगे எங்கள் जाए। இந்தியாவில் எல்லா சர்ச் हमारे भारत देश में திறக்கப்பட रहने वाले வேண்டாம். सारे चर्च को உலகத்தில் खोलना உள்ள है। எல்லா சர்ச் परमेश्वर திறக்கப்பட दुनिया में रहने வேண்டாம். वाले हर एक இயேசு चर्च को खोलना கிறிஸ்துவின் है, நாமத்தினாலே खोलना है। यीशु मसीह இயேசுவின் के नाम में, இரத்தத்தினாலே यीशु அற்புதம் मसीह के लहू நடப்பதாக. से चमत्कार हो। 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு दिन में போவாய் என்று भवन में சொன்னவர் जाएंगे அப்பா. करके இந்த जिसने ஜூன் कहा है, 8 परमेश्वर எல்லா जून 8 ஸ்டேட்ல तारीख से ஆலயம் सारे स्टेट में திறக்கப்படணும்ப்பா. भवन खुल जाए। துதியின் சத்தம், ஜெப स्तुति की आवाज, சத்தம், प्रार्थना की வசனத்தின் आवाज, சத்தம், वचन மகிழ்ச்சியின் की சத்தம் आवाज, मगन होने की आवाज கேட்கப்படுவதாக. वह நொறுங்குண்ட सुनाई दे। இருதயத்தை परमेश्वर தேற்றுவீராக. जो टूटे हुए मन को आप திக்கற்று देखना। போன பிள்ளைகளை जो बच्चे जो ஆறுதப்படுத்துவீராக. सहारा के बिना है, उन्हें எல்லா राहत देना। கண்ணீரை துடைப்பீராக. उनकी आंसुओं को पोंछना। ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே परमेश्वर ஆண்டவரே भवन में சந்தோஷமும் சமாதானம் खुशी, இருக்கும் என்று समाधान சொன்னவர் आए உம்முடைய रहेगा பேரின்ப करके आपने कहा நதியினால் है। நிறைக்கும்படியாக परमेश्वर आपके ஜெபிக்கிறார். आनंद के उस नदी से ஆலயத்துக்கு भर दे। போக முடியவில்லையே என்று परमेश्वर जो ஏங்குகிற भवन के ஒவ்வொரு भवन में பிள்ளைகள் नहीं जा पा रहे ஏக்கங்களை हैं करके அறிந்திருக்கிறீரப்பா. जो ஏக்கங்களை तरस எல்லாம் रहे हैं, மாற்றுவீராக.
उसके सारे जो கண்ணீரை तरसना जो है उसे துடைப்பீராக बदल देना। எல்லா ஆலயம் परमेश्वर के आंसुओं को पोंछना, सारे जगहों में सारी कलीसियाएं खुल जाए यीशु के नाम நீர் से। அப்படி செய்வதற்காக நன்றி आप அப்பா ऐसे करने वाले हो ஆலயம் धन्यवाद। திறக்கும் போது भवन जब खोलते ஆண்டவரே हैं ஒரு எழுப்புதல் परमेश्वर एक बहुत बड़ी வருவதாக जागृति आए, திரள் சிதறாய் ஜனங்க வருவார்களாக बहुत बड़ी ஓ, संख्या में குலம் लोग குலம் आए। கோத்திரம் கோத்திரமா பாசை பாசையாய் வருவார்களாக परमेश्वर बहुत बड़ी कुल में பெரியோர் भाषा बोलने சிறியோர் वाले यहाँ पर முதியோர் लोग आए। அரவாணிகள் வாலிபன் வாலிப பிள்ளைகள் எல்லா வயதுள்ள ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக परमेश्वर बड़े छोटे परमेश्वर सभी उम्र के लोगों को आप इकट्ठा करना। சபையிலே ஒரு மாற்றம் வருவதாக परमेश्वर कलीसिया में एक बदलाव ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசுகிற பரிசுத்தமான ஊழியங்கள் பெருகுவதாக परमेश्वर आत्मा में भर कर पवित्रता के साथ करने वाली सेवाएं जो हैं वो बढ़ेंगी। சத்தியத்தை போதிக்கிற सत्य का பரிசுத்தமான प्रचार करने சபைகள் वाले पवित्र பெருகுவதாக जो कलीसियाएं जो है वो बढ़े। ஊழியக்காரர்கள் பெருகுவார்களாக परमेश्वर सेवक बढ़े। விசுவாச சேனை பெருகுவதாக ஆண்டவரே विश्वास की எல்லா सेना बढ़े ஆண்டவரே प्रभु। சபையில் இருக்க அக்கிரமங்கள் ऐसे सारे कलीसिया அநியாயங்கள் में रहने वाले மீறுதல்கள் अधर्मता ஆண்டவரே और सारे உமக்கு अपराध, பிரியமில்லாத காரியங்கள் तुम அப்பா जो चीजों को नहीं இந்த चाहते லாக்டவுன் हो, பீரியடோடு लॉकडाउन में पीरियड के முற்றின்னு साथ वो போவதாக समाप्त हो जाए। உமக்கு பயப்படுகிற परमेश्वर பயமா तुमसे डरने वाली உமக்கு जो डर, பிரியமானதை செய்கிற परमेश्वर சபையாக तुम्हें प्रसन्न करने உம்மை वाली चीजों को करने वाले கனப்படுத்துகிற बनकर, சபையாக तुम्हारा आधार करने वाले உம்மை बनकर, நேசிக்கிற तुम्हारे पर சபையாக प्रेम करने वाले உம்முடைய बनकर, சித்தம் செய்கிற तुम्हारी इच्छा को சபையாக करने वाले बनकर, எல்லா சபைகளை நீ हर एक மாற்றும்படியா कलीसिया को बदलने वाले हो ஜெபிக்கிறார் धन्यवाद। அதற்கு வேண்டிய परमेश्वर அபிஷேகம் उसकी जरूरत ஞானம் की अभिषेक, விசுவாச बुद्धि, தைரிய சத்தியம் ஒவ்வொரு जो சபையில் दृढ़ता है, ஆவியானவர் परमेश्वर हर एक ஊற்றப்படுவீராக कलीसिया में हर एक जगह में परमेश्वर की आत्मा में डेले जाए। ஆத்ம பாரத்தினால் आत्मा के बोझ से நிரப்புவீராக भर देना प्रभु। ஆண்டவரே துவிதேச ஊழியம் பெருகுவதாக समाचार की जो सेवा है बढ़े। திரள் திரளாய் ஜனங்க உம் மந்தைக்குள் परमेश्वर வருவார்களாக बहुत बड़ी संख्या में தனியா लोग வர்றது आए। குடும்பமா வரணும் சுவாமி परमेश्वर उनको परिवार समेत आना है। குடும்பமா परिवार வர்றதெல்லாம் समेत கும்பலா जो भी आ வர रहे அனுக்கிரகம் हैं, பண்ணுங்க परमेश्वर वो बहुत वो जो है और बड़ी संख्या में எல்லா बहुत சபைகள் आए। ஆயிரம் ஆயிரமாய் सारी பெருகத்தக்கதா कलीसियाएं हजारों में बढ़े इसलिए தேவன் ஒரு வித்தை परमेश्वर एक நீ बार சபையை நினைவு परमेश्वर கூறும்படியா आप अपने ஜெபிக்கிறார் कलीसिया को याद कर। நீ சபையை ஆண்டவரை திறக்கும்படியா परमेश्वर आप ஜெபிக்கிறார் कलीसिया को खोलने के लिए प्रार्थना நீர் करते அப்படி हैं। செய்வதற்காக நன்றி परमेश्वर சொல்லுகிறார் वैसे करने वाले को உம்முடைய धन्यवाद। கரத்தில் ஒப்பு हमारे கொடுக்கிறார் हाथ में समर्पित करते हैं। பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க जिम्मेदारी को लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं பிதாவே हमारे अच्छे ஆமென் पिता। ஆமென் आमेन, ஆண்டவர் आमेन। நம் ஜெபத்தை परमेश्वर ने கேட்கிறபடியா हमारी प्रार्थना को सुन எல்லா ली है। கரங்களை தட்டி इसलिए ताली ஒரு மனதோடு बजाकर एक मन के விசுவாசத்தோடு साथ மூணாவது विश्वास நாள் के ஆண்டவர் साथ வார்த்தையின் परमेश्वर ने படியே तीसरे சபை ही दिन திறப்பதற்காக शब्द को நன்றி खोलेंगे। எந்த शब्द के வைரஸ் अनुसार அதை தடுத்து நிறுத்துவதற்கு धन्यवाद। அதிகாரம் कोई भी இல்லை वायरस इसे இயேசுவின் रोकने के लिए अधिकार நாமத்தினாலப்பா नहीं यीशु के नाम உம்முடைய में। வார்த்தை வல்லமை परमेश्वर உள்ளது तुम्हारा शब्द जो है உம்முடைய सामर्थ्यमय வார்த்தையை है। நீ तुम्हारे शब्द की மகிமைப்படுத்தியிருக்கிறேன் महिमा आपने की உம்முடைய है। வார்த்தைக்காக तुम्हारे நன்றி शब्द के लिए சொல்லுகிறோம் धन्यवाद என்று சொல்லி करते हैं கரங்களை प्रकार कर। தட்டி सभी ஆண்டவரை ताली बजाकर परमेश्वर की महिमा மகிமைப்படுத்துவோம் करेंगे। ஹalleluya உமக்கு हालेलुया நன்றி அப்பா हालेलुया। அடுத்து உங்களுக்காக अगला ஜெபிக்க आपके लिए போகிறார் प्रार्थना करेंगे। ஒருவேளை வேதனையோடு यदि आप दुख के साथ பாரத்தோடு बोझ பார்த்து के साथ देख रहे கொண்டிருக்கிறார்கள் हैं, என்ன செய்வேனே क्या தெரியல करूंगा पता नहीं। ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम्हें चंगा குணமாக்குவார் करेंगे। ஆவி ஆத்மா आत्मा சரீரத்தில் देह இருக்கிற शरीर में रहने वाले எல்லா सारे வேதனைகளையும் दुखों को மாற்றுவார் वेदनाओं को बदल ஜெபிக்க देंगे। போகிறார் प्रार्थना करेंगे। அப்பா பார்த்து पिता கொண்டிருக்க देखने ஒவ்வொரு वाले हर பிள்ளைகளுக்காக एक बच्चों के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना என்ன करते हैं। வியாதியோடு போராட்டத்தோடு மனநிலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது परमेश्वर நீர் कौन से அறிந்திருக்கிறப்பா संघर्ष के साथ तकलीफ के साथ मन की स्थिति के அது साथ देख रहे हैं आप பிசிக்கலா जानते இருந்தாலும் हो। वे மென்டலா चाहे இருந்தாலும் शारीरिक रहे या ஆண்டவரே हमारे मन में ஸ்பிரிச்சுவலா रहे, वो இருந்தாலும் आत्मिक ஆண்டவரே कार्य रहे। ரைட் நா परमेश्वर अभी உம்முடைய சுகமளிக்கிற तुम्हारी जो வல்லமை संगाई को பிள்ளைகளை देने वाली सामर्थ தொட்டும்படியா जो है बच्चों को ஜெபிக்கிறார் छुए इसलिए प्रार्थना எல்லா करते ஆவி हैं। ஆத்மா सारी आत्मा சரீரத்துக்கு देह शरीर வேதனைகள் की रहने वाली वेदना जो है वो ஓ गायब हो காயம் जाए। கட்டுவீராக परमेश्वर आप उनके घायलों को குணமாக்குவீராக बांधना, उनको உம்முடைய चंगा करना, சுகமளிக்கிற வல்லமை तुम्हारी चंगाई கடந்து को देने वाली போவதாக सामर्थ जो दे எல்லா आगे बढ़ के जाए, சரீரத்துக்கு பலவீனம் सारे शरीर में रहने மறைவதாக वाली जो निर्बलता எல்லா गायब हो। பயத்தின் ஆவி परमेश्वर सारी கலக்கத்தின் डर ஆவி की आत्मा, ஓ தூங்க उलझन की முடியவில்லையே आत्मा, என்று जो போராடுகிற सो नहीं पा रहे हैं, எல்லா सो नहीं पा रहे हैं போராட்டங்களிலிருந்து करके उनको விடுதலை सताने वाली सारे எல்லா सताए जाने से பயத்தின் उन्हें दूर ஆவிகள் करना, கடந்து छुटकारा करना, போவதாக सारे डर की आत्मा ஆண்டவரே निकल உம்முடைய जाए। வல்லமையினால் परमेश्वर நிரப்பீராக तुम्हारे सामर्थ्य से उन्हें இதோ भर நான் देना। இருக்கிறேன் என்று परमेश्वर मैं சொன்னவர் हूँ करके உன்னை आपने कहा है। குணமாக்குவேன் என்று अभी சொன்னவர் चंगा करूंगा करके ஆண்டவரே आपने कहा है। குணமாக்கி चंगाई को கொண்டிருப்பதற்காக आप நன்றி दे அப்பா रहे हो, चंगा எல்லா कर रहे हो, கடன் धन्यवाद। பிரச்சனை விடுதலை सारे कर्ज की செய்யுங்கப்பா परेशानी से उन्हें எல்லா
छुटकारा देना, போராட்டங்களிலிருந்து விடுதலை सारे செய்யுங்கப்பா. ஒரு संघर्षों से அற்புதம் दूर कर செய்வதற்காக छुटकारा देना। நன்றி. आप நீ चमत्कार करने वाले हो, ஒவ்வொரு பிள்ளைகளை धन्यवाद। தொட்டுகிறபடியால் हर एक बच्चों को நன்றி. आप छू रहे हो, விடுதலை धन्यवाद। செய்கிறபடியால் आप उनको நன்றி. चंगा कर रहे हो, உம்முடைய धन्यवाद। கரமாண்டவரே तुम्हारा हाथ जो है, அற்புதங்களை செய்து चमत्कार वो कर விட்டபடியால் चुका நன்றி है, धन्यवाद சொல்லுகிறார். करते हैं। உம்முடைய கரத்தில் तुम्हारे हाथ में ஒப்புக்கொடுக்கிறார். समर्पित करते हैं। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के नाम நாமத்தை में ஜெயத்தை जीत को ஏறெடுத்து हासिल करके ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென் ஆமென். आमेन। ஆண்டவர் நம்முடைய परमेश्वर आप ஜெபத்தை सभी எல்லாம் लोगों को கேட்டுக்கொண்டே प्रार्थना இருக்கிறார். को सुन रहे हैं, அற்புதங்களை செய்து चमत्कार को कर விட்டார். चुके हैं। விசுவாசமா विश्वास के साथ சூழ்நிலை மாறும் परिस्थिति வரைக்கும் बदलने तक ஜெபத்தை விட்டவே प्रार्थना को கூடாது. छोड़ना नहीं है। பதில் கிடைக்கும் आपको வரைக்கும் जवाब जब तक நம்ம नहीं ஜெபித்து मिलता, கொண்டே இருப்பா. हमें प्रार्थना करते रहना है। ஜெயம் जीत நம்முடையது, जो है हमारा है, தோல்வி हार சாத்தானுடையது, शैतान का है, யுத்தம் युद्ध கர்த்தருடையது. परमेश्वर का है। ஆமென் आमेन। ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து इस இருக்கிறோம். दिन में भी हमने परमेश्वर की आराधना की और प्रार्थना किया है हमने। அவர் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாய் परमेश्वर अपने शब्द के द्वारा हमें दे, इसलिए நாம் बात करें, ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். प्रार्थना करेंगे और परमेश्वर की ओर जाएंगे। அப்பா எங்களோடு பேசுங்க. परमेश्वर पिता हमसे आप बात कीजिएगा। நாங்க என்ன செய்யணும் சொல்லித்தாங்கப்பா. परमेश्वर क्या करना है आप सिखाइएगा। வசனத்தை அனுப்பி वचन को குணமாக்குவேன்னு भेजकर சொன்னீங்க. आपने कहा है कि तुम चंगा करोगे। அப்படியே செய்யுங்க. परमेश्वर वैसे के वैसे करना। இயேசுவின் நாமத்தை यीशु के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना करते நல்ல हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென். आमेन। 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வாசித்த வசனத்தினை நாம் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். तो अब 2 राजाओं का पुस्तक 20वां अध्याय 5वां पद जो हमने पहले पढ़ा था, उसी चीज को हम देखेंगे कि उसमें से क्या कार्य को परमेश्वर हमें அந்த बताना चाहते வசனத்தை हैं। நான் திரும்பி उस வாசிக்கிறேன். वचन को हम फिर से पढ़ते हैं। நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். तो यहाँ लिखा गया है कि लौटकर मेरी प्रजा के प्रधान हिजकिया के से कहा कि तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा यो कहता है कि मैंने तेरी प्रार्थना सुनी और तेरे आंसू देखे हैं। देख, मैं तुझे चंगा करता हूँ, परसों तू यहोवा के भवन में जा सकेगा। இதிலே इसमें எசேக்கியாவை குறித்து சொல்லியிருக்கிறார். एसेकिया के बारे में यहाँ लिखा गया है। எசேக்கியா யார் தெரியுமா? यहाँ पर एजेकिया कौन है? அவர் ஜனத்தின் அதிபதி. वह जो है प्रजाओं का प्रधान है। அவர் ஒரு நாட்டினுடைய ராஜா. वह एक देश का राजा है। ராஜாவுக்கு போய் சொல்லு, राजा के पास इस तरह से कहना, உன் விண்ணப்பத்தை तेरी विनती கேட்டேன், को मैंने सुन लिया है, கண்ணீரை तेरी கண்டேன், प्रार्थना को सुना है, मैंने உன்னை तेरे குணமாக்குவேன். आंसू को देखा है और तुझे चंगा करूंगा। இந்த எசேக்கியா ராஜா अब ये एजेकिया राजा जो है ஆண்டவரை அறிந்த ராஜா, परमेश्वर को अच्छी तरह से जानता है, ஆண்டவருக்கு பயந்து परमेश्वर ஜெபிக்கிற का ராஜா, भय मानकर अपनी जिंदगी को जीता है, ஆண்டவரை கனப்படுத்துகிற ராஜா. परमेश्वर का आदर करने वाला राजा है। அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? उसकी जिंदगी में क्या हुई? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला पद हमसे कहता है, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். उन दिनों में एजेकिया ऐसे रोगी हुआ कि मरने पर था। எசேக்கியாக்கு ஒரு வியாதி வந்துச்சு. अब एजेकिया को एक बीमारी आ गई। அந்த வியாதி वो बीमारी जो है அந்த ராஜாவை மரணத்துக்கு उस நேராக राजा को मृत्यु की ओर ले जा रही है। எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து कितने ஒன்றும் तो इलाज சரியாகல. कराने के बाद भी कुछ ठीक नहीं हुआ। டே பை டே இன்க்ரீஸ் ஆகி அது மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது. प्रतिदिन उसकी जो कार्य है वह जो है बढ़ती हुई गई और वो मृत्यु की ओर जा रहा है। அப்பொழுது तब ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். और आमोस के पुत्र यहशाया भविष्यद्वक्ता ने उसके पास जाकर कहा, यहोवा यो कहता है कि तू कि अपने घराने के विषय जो आज्ञा देनी है तो वह दे, क्योंकि तू नहीं बचेगा,
मर जाएगा। நல்ல சூழ்நிலை யோசித்து अच्छी तरह பாருங்க. से परिस्थिति को देखना है இப்ப यहाँ। ராஜா வியாதிப்பட்டு ரொம்ப போராடிக்கிட்டு अब இருக்காரு. ये राजा जो है बहुत बीमार है और मौत की तराइयों में है। ஏசையான்னு ஒரு ஊழியக்காரர் अब यहाँ தீர்க்கதரிசி ऐशाया करके एक भविष्यवक्ता है, அவரை भविष्य பார்க்க सेवक வருகிறார். हैं, वो उनको देखने के लिए आते हैं। அவர் வந்து சொல்றாரு, वो देख कर कहते हैं நீங்க பிழைக்க மாட்டீங்க, कहते हैं कि तुम बच नहीं पाओगे, நீங்க மரிச்சு तुम போயிடுவீங்க, मरने ही वाले हो। அதனால உங்க வீட்டு காரியத்தெல்லாம் तो इस ஒழுங்குபடுத்துங்க. वजह से तुम्हारे घर की जो चीजें हैं उसे सही से आप कर लेना। இதை நினைச்சு பாருங்க. अब इसे सोच कर देखिएगा। ஒருவேளை நம்ம வீட்டுல யாரோ ஒரு வியாதிப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. तो कभी कभार हमारे घर में कोई सदस्य जो है बीमार हो जाता है और बहुत सीरियस कंडीशन में அதை है। நம்மளை பார்க்க ஒரு ஊழியக்காரங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோ. हमें देखने के लिए एक सेवक आता है, रख लीजिए। அவர் வந்து वह आकर நீங்க பிழைக்க மாட்டீங்க, और कहता है कि तुम बचने नहीं वाले हो, நீங்க மரித்து तुम जो है मर போவீர்கள் जाओगे। சொன்னா इस तरह से तुम्हें देखकर कहेंगे நமக்கு எப்படி இருக்கும்? हम उस वक्त में कैसा महसूस करेंगे। நல்லா சொல்லுங்க. इस बात को हम सोच कर बताएंगे। நம்மள ஒத்துக்குவோமா? क्या हम इस बात को मान लेंगे? நம்ம என்ன हम செய்வோம்? क्या करेंगे? ஊழியக்காரங்களை கூப்பிட்டா हम सेवकों को बुलाते அவங்க हैं வந்து ஜெபம் तो பண்ணி वो आएंगे, प्रार्थना करेंगे, சுகம் தருவாங்க, चंगाई होगी, நம்ம हम பொழைக்கலாம். बच जाएंगे। அதுக்காக தானே इसलिए ஊழியக்காரங்க मैं வருவாங்க. इस बात की विचार करके मैं आपको बुला रहा हूँ। வந்து நமக்கு ஜெபம் பண்ணி நல்லதை சொல்லுவாங்கன்னு தானே ஊழியக்காரங்க கூப்பிடுறோம். वो सेवक आएंगे और हमारे प्रार्थना करेंगे और 4 अच्छे बातों को हमारे पास कहेंगे, इसलिए तो बुला रहे हैं आपको। அவர் வந்த உடனே நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? अगर वो सेवक आते हैं, आते ही तुरंत तुम्हें देखकर कहते हैं कि तुम नम्मा मर ने जाओगे, इन्ना तो तुम कैसा सेवा- महसूस करोगे? तुम क्या करोगे? हम नम्मा रहेंगे तो हम इन्ना क्या सेवा- करेंगे? हम क्या करेंगे? அந்த ஊழியக்காரங்களே என்ன उस செய்வோம்? सेवकों को क्या करेंगे? நீங்க தான் சொல்லணும். तुम्हें कहना है। என்ன செய்வோன்னே நமக்கு தெரியாது. क्या करेंगे उस वक्त में हमें पता नहीं। சில பேர் டைரக்டா கோவமே कुछ பட்டு लोग जो है बहुत गुस्सा कर लेते हैं, सीधा आप उनको गुस्सा निकाल दें। ஜெபம் பண்ண கூப்பிட்டா இவர் என்ன प्रार्थना செத்து करने के लिए போயிடுவேன்னு बुलाया है कि சொல்றாரு. तुम क्या आकर मुझे मर जाओगे कहते हो। இவரை துரத்துங்கன்னு इसको கூட पहले சொல்லுவான். भगाओ करके कहेंगे। நம்ம வந்து அவங்க மேல தான் हम जो கோவப்படுவோம். हैं उस पर बहुत निराश होंगे और गुस्सा निकालेंगे। ஆனால் எசேக்கியா என்ன செய்தார்? लेकिन यह एजेकिया ने क्या किया? பாருங்க, அந்த ஏசாயா என்ற தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனேயே जैसे ही वह शायद भविष्य रखता है, इस खबर को उसके पास कहता है, அவர் என்ன செய்கிறார்? वो क्या करते हैं? இரண்டாவது வசனம், दूसरा पद हमसे कहता है, அப்பொழுது எசேக்கியா तब एसेकिया जो தன் है முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி उसने दीवार की ओर मुंह फेर कर यहोवा से प्रार्थना करके कहा। நல்ல கவனிங்க. ध्यान से सुनो। அந்த இக்கட்டான इस சூழ்நிலையிலே मुश्किल से भरे परिस्थिति में, மரணமா ஜீவனா என்று போராடி கொண்டிருக்க अब வேளையிலே ऐसी एक जिंदगी में जहाँ पर मौत है या जिंदा जीऊंगा, சாவுதான் संघर्ष करते சொன்ன वक्त பிறகு जब जो है आखिर में मरेंगे ही करके அவர் इस निर्णय को செய்த जानने ஒரே के बाद காரியம் उन्होंने एक ही चीज को कहा, சுவர் பக்கமாய் தன் முகத்தை वह दीवार திரும்பி की ओर अपने मुंह फेर कर கர்த்தரை நோக்கி और कहा कि பார்க்கிறார். यहोवा की ओर प्रार्थना करने लगे। இதனால்தான் சங்கீதம் 107 சங்கீதம் 6 வசனம் 13 வசனம் 19 வசனம் சொல்லுகிறது, तो यहाँ पर 107वां अध्याय भजन संगीता का 6वां 13:19 और 19वां पद जो है, தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். तो यहाँ लिखा गया वे अपनी जो विपत्ति में संकट में यहोवा की ओर पुकार लगाने लगे। அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை उनके விடுவித்தார். सारे संकटों से परमेश्वर ने उन्हें छुड़ाया। இதேதான் 13 வசனமும் इसी बात 19 को हम வசனமும் 13वां और சொல்லுகிறது. 19वें पद में देख सकते हैं। நமக்கு ஆபத்து வரும்போது, जब हम विपत्ति में पड़ते हैं, ஒருவேளை நமக்கு துன்பம் மரணமே வந்தாலும் चाहे कभी कभार यदि दुख मृत्यु तक आ जाए, நாம் நோக்கி பார்க்க வேண்டிய முதலாவது ஒரு நபர் पहले किसकी ओर देखना है? ஆண்டவரை நோக்கி பார்க்க परमेश्वर की வேண்டும். ओर देखना है। தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி तो கூப்பிட்டார்கள். यहाँ लिखा गया है वे अपने इस संकट में विपत्ति में परमेश्वर அவர்கள் की ओर पुकारने लगे। இக்கட்டுகளிலிருந்து அவர்களை उनके விட்டுவிட்டார். सारे विपत्ति और संकटों से परमेश्वर ने இவர் उन्हें சுவர் छुड़ाया। பக்கமா திரும்பி अब ये கர்த்தரை व्यक्ति जो நோக்கி है अब दीवार की ओर फिर कर मुंह फेर कर यहोवा से, 2 ராஜாக்கள் 23 வசனம், 2 राजाओं का
पुस्तक 20वां अध्याय 3रा पद कहता கர்த்தாவே है, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். और वह लिखा गया कि मैं विनती करता हूँ स्मरण कर कि मैं सच्चाई और खरे मन से अपने को तेरे सम्मुख जानकर चलता आया हूँ, और जो तुझे अच्छा लगता है वही मैं करता आया हूँ। இவர் ஜெபம் வித்தியாசமா अब இருக்கு. इनकी प्रार्थना जो है वो अलग किस्म की நம்ம है। என்ன செய்வோம்? हम क्या कहेंगे, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, परमेश्वर आप என் हमें வியாதியை चंगाई को நீக்கி देना, போடுங்க, எனக்கு हमारी ஜீவனை बीमारी को दूर தாங்க, करना, जीवन ஒரு को देना, விச்சை இரக்கம் परमेश्वर आप பாராட்டுங்க. एक बार दया करना। அப்படின்னு தான் நம்ம इस ஜெபம் तरह से हम பண்ணுவோம். प्रार्थना करते ஆனா हैं। இவர் என்ன ஜெபம் लेकिन यहाँ பண்றார்? पर ये प्रार्थना कैसे करते हैं, ஆண்டவரே हे प्रभु நான் உமக்கு முன்பாக परमेश्वर मैं तुम्हारे सामने உண்மையும் உத்தமமாய் நடந்தேன். सच्चाई और खराई के साथ चल रहा था। இதை கேட்கிற इसे அருமையான सुनने वाले ஜனமே, मेरे प्रिय परमेश्वर की प्रजा, முதலாவது पहले நம் ஆண்டவருக்கு முன்பாக परमेश्वर के सामने உண்மையா सच्चाई இருக்கிறோமா, के साथ क्या மன है, உத்தமமா क्या मन की இருக்கிறோமா? खराई के साथ हैं। அடுத்து சொல்றாரு, अगला कहते हैं உமது பார்வைக்கு तुम्हारी जो दृष्टि के सामने நலமானதை செய்தேன் अच्छे என்பதை चीजों को मैंने किया है करके நினைச்சுக்கங்க आप ஆண்டவரே. याद करना प्रभु। எவ்வளவு பண்ண ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஜீவியம் இவர் வாழ்ந்தார். तब परमेश्वर से डर कर एक जीवन को जी रहा था। உமது பார்வைக்கு நான் செஞ்சது நலமா? और यहाँ पर बोल रहा है कि तुझे जो अच्छा लगता है, परमेश्वर आपको जो अच्छा लगता है वही मैं करता இதிலே हूँ। ரொம்ப விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள इसमें வேண்டாம். बहुत सारी चीजों को हमें सीखना है। நாம் சொல்லுகிறோம், हम कहते हैं யாரு என்ன பார்க்கிறா, कौन मुझे देखने वाला இவங்க है, பார்த்தா தானே. क्या ये देखेंगे तो ही ஆனா है ना। எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், लेकिन एजेकिया राजा कहता உமது है பார்வைக்கு परमेश्वर तुम्हारी நான் जो आँखों நலமானதை के செய்தேன் सामने ஆண்டவரே, मैंने खरे मन के உமக்கு साथ खराई को முன்பாக मैंने किया है, உண்மையாய் நடந்தேன், और तेरे सम्मुख जानकर मैं सच्चाई के साथ चल रहा உத்தமமாய் था, நடந்தேன். खराई के साथ அதை चल रहा था। நினைச்சுக்கங்க ஆண்டவரே परमेश्वर से स्मरण करना என்று விண்ணப்பம் इस तरह பண்ணினார். से कहता है, அது विनती करता மட்டுமல்ல, है। इतना केवल नहीं, எசேக்கியா மிகவும் அழுதான் என்று और போட்டிருக்கு. तब एजेकिया विलप कर रोया। அந்த வியாதிப்பட்ட சூழ்நிலையிலும் तब इस बीमार परिस्थिति में மரணத்துக்கு भी, நேரான போன அந்த வாழ்க்கையிலும் उस मौत की तराई में जब जा रहा था उस वक्त में भी அவரை பாருங்கள், उसे देखेगा ஆண்டவரை நோக்கி परमेश्वर की அழுது ओर ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ராஜாவா रो இருந்தார். कर विनती करने वाला एक राजा बनकर है। இதனால்தான் சங்கீதம் 126 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, इसीलिए 125वां वचन 5वां पद कहता है, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு जो आंसू அறுப்பார்கள். के बहा कर बोते हैं वे जो है बहुत निडरता के साथ उसके फसल को काटेंगे। இந்த ராஜா यह जो राजा है எவ்வளவு இக்கட்டான वो சூழ்நிலையிலே, कितनी बड़ी संकट परिस्थिति में भी, பலவீனமான நேரத்திலும் निर्बल परिस्थिति समय में भी ஆண்டவரை நோக்கி परमेश्वर की ओर கதறி அழுது விண்ணப்பம் वह பண்ணுகிறார். गिड़गिड़ाता है, रोता है और विनती करता है, தான் வாழ்க்கையிலே எப்படி நடந்தேன் என்பதை ஆண்டவருக்கு சொல்லுகிறார். और वो अपनी जिंदगी में किस तरह से किस ढंग से चल रहा था इस बात को कहता है, याद என்ன दिलाता है। நடந்தது? क्या हुआ? 4 வசனம் சொல்லுகிறது, 4वां पद हमसे कहता ஏசாயா है, தீர்க்கதரிசி சொல்லிட்டு பாதி வழி போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. तो यह ऐसा हुआ कि यशायाह नगर के बीच तक जाने में भी न पाया था कि यहोवा का वचन उसके पास पहुंचा। 5 வசனம், 5वां पद, ஏசாயா நீ திரும்பி போ, यशायाह को देखकर कहते हैं कि लौट कर मेरे प्रजा के प्रधान के पास जाना, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது और कहा என்னவென்றால், कि मेरे प्रजा के प्रधान यजेकिय्याह के पास जाकर यह कहे, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்து போவாய் என்றார். कि मैं तेरा मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा कहता है कि मैं तेरे प्रार्थना को सुनी है और तेरे आंसुओं को देखा है, और देख तुझे मैं चंगा करता हूँ
और परसों तो यहोवा के भवन में जा पाएगा। இதே ஏசையா தீர்க்கதரிசி தான் நீங்க செத்து போயிடுங்க சொல்லிட்டு அந்த அரண்மனை விட்டு போற வழிக்கு பாதி வழியிலே கத்தர் अब அவரோடு यही பேசுகிறார். ऐशाया भविष्यवक्ता जो है वह आधे रास्ते में बोलकर आधे रास्ते में जा रहा है, जाते वक्त ही परमेश्वर का शब्द इसके पास आता है நான் उन्னை சுகமாக்கி ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி और சொன்னார். कहता है कि परमेश्वर तुझे चंगा करेंगे, परसों तू परमेश्वर के भवन में जा அது पाएगा। மட்டுமல்ல इतना ஆறாம் केवल வசனம் नहीं, சொல்லுது छठवां पद உன் हमसे कहता நாட்களோட है 15 வருஷத்தை கூட்டுவேன். और कहा कि मैं तेरे आयु 15 वर्ष और बढ़ा दूंगा। இவ்வளவு ஆண்டவர் மாறுறதுக்கு காரணம் अब என்ன? इतने दूर तक परमेश्वर क्यों बदल रहे हैं? அவர் அழுது உன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்த ஜீவியா. अब परमेश्वर के सामने खराई और सच्चाई के साथ जो चल रहे थे, खरे मन के साथ जो चल रहे थे, वह जिंदगी को देखकर परमेश्वर நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றா यदि हम अपने जीवन में प्रार्थना के जवाब को चाहेंगे, ஏன் மரித்து போய்விட்ட போகிற ஸ்டேஜில் இருக்கவங்க ஜீவனோடு வர வேண்டும் என்றா यदि कोई मर चुके हैं, मौत के बिस्तर में हैं या मरने वाले हैं, उनको அன்றைக்கு जीवन செய்த देना है। அற்புதத்தை ஆண்டவர் 2020 செய்ய முடியாதா? क्या उस दिन में जो चमत्कार को करने वाले प्रभु हैं செய்ய वो आज का नहीं முடியும். कर सकते, 2020 में कर सकते हैं। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் परमेश्वर जो இருக்கிறார். है आजकल कभी न बदलने वाले ஏன் हैं। நமக்கு क्यों நடக்கவில்லை? हमारी जिंदगी में नहीं होता ஏன் है? நம்முடைய क्यों வாழ்க்கையில் हमारी இப்படிப்பட்ட जिंदगी में அற்புதங்களை நாம் காண முடியல? इस तरह के कार्यों को, चमत्कारों को देख नहीं पाते हैं? நம்முடைய ஜீவியத்தை ஆராய வேண்டாம். हमारी जीविका को हमें समझना है, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, इंसान के सामने नहीं, ஆண்டவருக்கு முன்பாக परंतु परमेश्वर के உண்மையும் सामने உத்தமமாக நடக்கிறோமா? सच्चाई और खराई के साथ क्या हम நாம் चल रहे செய்கிற हैं? காரியங்கள் ஆண்டவர் பார்வைக்கு பிரியமாய் हम जो இருக்கிறதா चीजें कर रहे हैं वो परमेश्वर को प्रसन्न करती हैं? என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து तो நடக்க इस बात வேண்டாம். को हर रोज याद करना है और चलना है। ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து விட்டா यदि परमेश्वर जो दिन से नफरत करते हैं उन बातों को हम करने ஆண்டவர் लगेंगे, சமூகத்திலே போய் அழுது परमेश्वर के चरणों में जाकर ஆண்டவரே रोकर, உமக்கு பிரியமானதை செய்துவிட்டு என்னை மன்னிங்க என்று சொல்லி परमेश्वर तुम जो नहीं चाहते हो उसे मैंने कर दिया है, इसे मुझे क्षमा உம்முடைய करना இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லணும். और कहना है कि प्रभु आपके लहू से मुझे धोकर चंगा करना। பாவங்களை மறைத்து விட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை. यदि हम अपने पापों को छिपा लेते हैं, जिंदगी नहीं पाएंगे। அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். जो कोई उसे अंगीकार करता है और छोड़ देता है वह ஒன்னு अरवन யோவான் पाता है। சொல்லுது பாவங்களை நாம் அறிக்கையிட்டா एक यूहन्ना में कहा गया है कि जब कोई पाप को अंगीकार करता है, எல்லா मानता है, அநியாயத்தையும் நீக்கி सारे अपराधों को दूर करके, நம்மை अन्याय को दूर சுத்திகரிப்பதற்கு करके हमें शुद्ध அவர் ठहराने के लिए நீதியும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर जो है न्याय और सच्चाई के साथ है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் பாவம் செய்துவிட்டு பாவம் செய்யவில்லை என்போம் என்றார் यदि हम कहते हैं कि हाँ मैंने पाप कर दिया है, लेकिन पाप करने के बावजूद भी पाप नहीं किए करके कहेंगे, சத்தியம் நமக்குள் तो இராது. सत्य हमारे अंदर नहीं रह சத்தியம்னா पाएगा। யார் தெரியுமா? सत्य यानी कौन पता है? இயேசு. यीशु मसीह இயேசு है। சொன்னா நானே यीशु ने வழி, कहा, நானே मैं சத்தியம், நானே सत्य, ஜீவன். जीवन और मार्ग हूँ। அப்ப சத்தியம் நமக்குள் இல்லைன்னா जब सत्य இயேசு हमारे अंदर நமக்குள் नहीं है இருக்க तो यीशु மாட்டார். मसीह हमारे अंदर नहीं रहेंगे। இதை கேட்கிற அருமையான इसे रहने ஜனமே, वाले मेरे परमेश्वर को सुनने वाले मेरे परमेश्वर की இப்படிப்பட்ட प्रजा, வாழ்க்கை इस நமக்கு तरह வர की வேண்டாம். जिंदगी को आना चाहिए। இன்னொரு ராஜாவை और एक பாருங்களேன். राजा को हम देखेंगे, அவருக்கும் வியாதி வந்தது. उनको भी बीमारी அவர் आई। என்ன उन्होंने क्या செய்தார்? किया? அவருடைய நிலைமை என்ன उनकी ஆனது? हालत क्या हुई? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 इतिहास का पुस्तक 14 अध्याय 12ஆம் வசனம். यहाँ पर 12वां पद, ஆசா என்ற ஒரு ராஜா यहाँ இருந்தார். पर कहा गया है यासा करके एक राजा வசனம் है। வாசிக்கிறேன் பாருங்க. बाइबल को पढ़ेंगे, देखिए। ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியினாலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். तो क्या हुआ? आशा करके एक राजा था, तो जब वो राजनीति कर रहा था इजराइल का, तो वह उसके पैरों में कुछ बीमारी आ गई, तो वह परमेश्वर को नहीं परंतु जो दवाई देने वाले हैं उनकी ओर, इलाज करने वालों की ओर वह जा रहा था। இந்த ஆசா ராஜாக்கு கால்ல வியாதி. अब ये आशा जो राजा है वह उसको बीमारी है उसके पैरों में।
நோவு மிகவும் உக்கிரமா இருந்துச்சு. अब उसकी बीमारी ऐसी हो गई कि वह कभी बहुत बहुत आगे बढ़ गए, அவரால் தாங்க முடியல. तब वो सह नहीं पा रहे। அந்த ஆளு என்ன தெரியுமா अब वो आदमी செஞ்சாரு? क्या करता है, அந்த வியாதியில் उस बीमारी में அவர் கர்த்தரை அல்ல वो परमेश्वर को नहीं परंतु பரிகாரிகளையே जो தேடினார். जो इलाज करने वालों के पीछे அதனால जाता है। நடந்த तो காரியம் इस என்ன? वजह से क्या हुआ, 13ஆம் வசனம், 13वां पद कहता ஆசா है, தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்கள் நடையில் நித்திரை அடைந்தான். तो ये लिखा गया है, आशा जब अपने अपने 11वां वर्ष में मर कर अपने पिताओं की कब्र के साथ कब्र में दफनाया गया। ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, तब परमेश्वर का वचन कहता है, நானே உன் பரிகாரியாகிய मैं तुझे கர்த்தர். चंगा करने वाला प्रभु हूँ। ஆண்டவரிடத்தில் நம்மை परमेश्वर के சுகமாக்குவதற்கான பிசினி चंगा करने தைலம் के लिए அவரிடத்தில் இருக்கிறது. परमेश्वर के पास वह जो परफ्यूम है और जो अनॉइंटिंग का ये जो பின்ன कार्य ஏன் है என் तेल है, குமாரத்தை சுஸ்தமடையாமல் போனால் வசனம் तो சொல்லுகிறது. फिर क्यों यहाँ पर मेरी बेटी जो है चंगा नहीं हो पाई करके लिखा நாம் गया है। வியாதி வரும்போது, जब बीमारी आती துன்பம் है, வரும்போது, जब संकट आता மரண है, படுக்கை मौत வரும்போது का बिस्तर जब நாம் आता है, யாரை தேடுகிறோம்? किसे ढूंढते हैं, கர்த்தரை தேடுகிறோமா? परमेश्वर को ढूंढते हैं, இல்லை என்றால் या फिर பரிகாரியே हम நம்பி सिर्फ केवल ஓடுகிறோமா? जो इलाज करने वाले हैं उनके पीछे जाते हैं। எசேக்கியா ராஜா अजय क्या राजा जो है கர்த்தரை परमेश्वर தேடினார். को ढूंढने लगा, அவர் ஜீவனோடு வந்தார். वह जीवित वापस उठा, 15 வருஷம் 15 அவருக்கு கூட்டி साल கொடுத்தார். परमेश्वर ने बढ़ा के दिया। ஆசா என்ற ராஜா आशा करके एक राजा था, கர்த்தரை தேடாமல் परमेश्वर को பரிகாரியை ढूंढे बिना தேடினார். वह जो है सिर्फ इलाज के पीछे जा रहा था। 2 வருஷத்தில் மரித்து 2 ही போனார். साल में वो गुजर गया। இதை கேட்கிற इसे அருமையான देखने ஜனமே, वाले मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒருவேளை நம்முடைய कुछ समय में வாழ்க்கையில் हमारी வியாதி जिंदगी வந்தா में बीमारी जब आती है, என்ன செய்யணும்னு क्या எழுதி करना है வச்சிருக்காரு. करके लिखा गया है। யாக்கோபு 5ஆம் याकूब அதிகாரம் 5वां अध्याय, என்ன 14ஆம் வசனம், यहाँ पर 15वां पद कहता है, 14वां पद कहता है, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். यदि तुम में से कोई रोगी हैं तो वह जो है जो कलीशा के जो बुजुर्ग है उनको बुलाए और वे उसके ऊपर तेल मालिश कर कर उसके लिए प्रार्थना करेंगे। நமக்கு ஒரு பரிகாரம் வச்சிருக்காரு. परमेश्वर ने हमारे लिए एक प्रायश्चित வியாதி रखा है। வந்தோன்னா கவலைப்படாத, तो हमें बीमार पड़ते ही வியாதி चिंता नहीं வந்தோன்னா करना है। பயப்படாத, बीमार होते ही செத்து डरना नहीं है, போயிடுவனோன்னு मर அவ்விசுவாச जाऊंगा மாதிரி करके புலம்பாத. अब विश्वासी के समान ஆண்டவர் நமக்கு बड़बड़ाना ஒண்ணு नहीं। வச்சிருக்காரு. परमेश्वर ने हमारे लिए एक चीज को रखा வியாதிப்பட்டால் है। சபையின் மூப்பர்களை बीमार ஊழியக்காரரை पड़ते हैं வரவழைத்து तो कलीशा के सेवकों को அவர்கள் बुलाना है, எண்ணெய் பூசி நமக்காக ஜெபம் वे பண்ணுவார்கள். हमारे ऊपर तेल को लगाकर या मालिश करके हमारी प्रार्थना करेंगे। 15ஆம் வசனம் சொல்லுகிறது, यहाँ पर लिखा गया है, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் 13वां पद, பிணியாளியை ரட்சிக்கும். तो विश्वास के साथ जो प्रार्थना की जाती है वह रोगी को चंगा करती है। கர்த்தர் அவனை எழுப்புவார். நல்ல परमेश्वर उसे கவனி. उठाएंगे करके लिखा गया है। விசுவாசமுள்ள ஜெபம். विश्वास के साथ जो प्रार्थना है, ஏதோ சொன்னாரு ஜெபம் விசுவாசம் இல்லாம பண்ண ஒரு புரோஜனம் ऐसे ही இல்ல. प्रार्थना करने के लिए बोल रहे हैं इसलिए करेंगे तो करते हैं तो कुछ नहीं होने वाला है। ஏதோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், அற்புதம் நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், அதுக்கும் கிடையாது. तो यदि चंगाई मिलेगी तो मिले और मिलने दो, नहीं मिलेगा तो कोई बात नहीं। इस तरह से जो है उनके लिए भी नहीं। கர்த்தர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने वचन में लिखा है। அதனால நான் ஊழியக்கார கூப்பிட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார், என்னை எழுப்புவார். परमेश्वर जब मैं बीमार होऊंगा कलीसिया के सेवकों को बुलाऊंगा, परमेश्वर मुझे उठाएंगे और அந்த मेरा उद्धार ஆணித்தரமான करेंगे। விசுவாசம் इस तरह உங்களுக்கு का இருந்தா एक गहरी विश्वास हमारे मन மரண में हो, பட்டக்கையும் உயிர்ப்பிக்க चाहे ஆண்டவரால் முடியும். मौत के बिस्तर में भी रहे परमेश्वर हमें उठा அவன் सकते हैं। பாவம் செய்தான், ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். लिखा गया है यदि पाप करता है तो भी वो क्षमा की जाएगी। 16ஆம் வசனம் சொல்லுது, 16वां पद कहता है, மேலும் நீ சொஸ்தமடையும்படிக்கு और तुम चंगा होने के लिए உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு तुम अपने अपराधों को एक दूसरों के पास मानकर ஒருவருக்காக ஒருவர் एक ஜெபம் दूसरों பண்ணுங்க. के लिए तुम्हें प्रार्थना करना ஒரு है। ஆளு வியாதிப்பட்டா यदि कोई बीमार पड़ता என்ன है செய்யணும்? क्या करना है? குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு सारे अपराधों को उसे क्षमा ஒருவருக்கு करके ஒருவர் ஜெபம் या பண்ண. मानकर एक दूसरों के लिए प्रार्थना நல்ல करना। கவுனி,
ध्यान से सुनिए। அப்பதான் நீதிமான் செய்கிற ஜெபம் தான் மிகவும் பலனுள்ளதா तब यहाँ இருக்கும். पर लिखा गया है, तब इस तरह की जो धार्मिक की प्रार्थना है நான் वह बहुत குற்றங்களை அறிக்கை பண்ண प्रभावशाली है। மாட்டேன், ஆனா ஜெபம் मैं பண்ணுவேன். अपनी गलतियों को नहीं मानूंगा, அங்கே प्रार्थना ஒரு करूंगा, கிரியையும் वहाँ पर நடப்பிக்க कोई भी முடியாது चीज ஆண்டவரா. नहीं कर पाएंगे परमेश्वर। ஆண்டவருடைய வசனம் என்ன परमेश्वर का वचन சொல்லுகிறது? हमसे क्या कहता நீ है? சுகம் பெற வேண்டுமா? तुम्हें चंगाई को पाना உன் है, குற்றங்களை எல்லாம் அறிக்கை பண்ண. तुम्हें अपने सारे गलतियों को मान के चलना है, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் एक दूसरों के பண்ணுங்க. लिए प्रार्थना करना। அப்போது நீதிமான் तब जाके செய்கிற ஜெபம் धार्मिक की जो प्रार्थना है மிகவும் பலனுள்ளதா இருக்கா. का प्रभाव जो है बहुत कुछ उससे हो सकता है। 15 வருஷத்தை கூட்டி 15 साल को கொடுத்தார். परमेश्वर ने बढ़ा के दिया। அதை மட்டுமா சின்ன इतना केवल किया क्या? இந்த நகரத்தையும் எதிரியின் नगर ये கையில் क्यों- இருந்து தப்புவித்து इस नगर को शत्रु के हाथों से छुड़ाकर உனக்கு நான் எப்போதும் मैं ஆதரவாக இருப்பேன் मैं என்றார். तेरे सहारा दूंगा, तुझे तेरे साथ रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எதிரிகளிலிருந்து காப்பாற்றுறேன், सारे जो शत्रुओं से मैं तुम्हें बचाता உனக்கு हूँ। ஆதரவா இருப்பேன். परमेश्वर तुम्हारी सहायता அப்ப तुम्हारे साथ ஏசியா देंगे। சொல்றாரு, அத்தி यशायाह कहते பழத்தை हैं, அடைய கொண்டு வாருங்கள். आप इस तरह के एक फल के इसको लेके आना। அது அவர்கள் கொண்டு வந்து பிள்ளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். और जो भी उसका घायल था उसके ऊपर जब उस मिक्सचर को डालने लगे तो वो बच गया। சிம்பிள் மெத்தட். बहुत आसान एक तरीका है। என்ன? क्या है? ஜெபம் பண்ணும் போது प्रार्थना जब करते हैं, இயேசுவின் இரத்தமாய் यीशु மாறி मसीह का लहू बदल என்ன कर வியாதி कोई இருந்தாலும் भी बीमारी நீ रहे சுகம் तुम அடைவா. ठीक हो जाओगे। ஹார்ட் ஃபெயிலியர், वो हार्ट फेलियर है, லங்ஸ் ஃபெயிலியர், आपका लंग्स में फेलियर किडनी है, फेलियर है, किडनी फेलियर है, எந்த ஃபெயிலியர் कोई भी फेलियर रहे, ஒருவேளை லவ் ஃபெயிலியர், कभी कभार लव फेलियर है, சரீரத்து மட்டும் இல்ல, सिर्फ केवल शरीर में ஆவி नहीं, ஆத்மா तुम्हारे சரீரத்தை आत्मा देह எல்லாவற்றையும் शरीर में சுகமாக்குவா. हर एक चीज में परमेश्वर இதை तुम्हें चंगा करेंगे। விசுவாசித்தா पर इस पर वो विश्वास करेंगे, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते உன்னை हैं, சுகமாக்குவேன், परमेश्वर तुम्हें चंगा உனக்கு करेंगे, சுஸ்தத்தை मैं तुझे தருவேன். चंगाई को दूंगा। ஒன்னே ஒண்ணு, एक ही चीज है, இயேசுவை तुम நம்ப, यीशु के ऊपर भरोसा அவர் करना, வசனத்தை उसके நம்ப, वचन के ऊपर भरोसा அதன்படி करना, நாம் செய்யும் उसके போது पर उसके अनुसार जब எல்லா करेंगे நோயிலிருந்து सारी बीमारी ரட்சிப்பார். से परमेश्वर में நோயோடு छुड़ाएंगे। வாழ்வது தேவ बीमारी के साथ சித்தம் அல்ல, जीना परमेश्वर की इच्छा नहीं பயத்தோடு है, வாழ்வது தேவ डर के साथ சித்தம் அல்ல. जीना परमेश्वर की इच्छा नहीं, எல்லாவற்றிலிருந்து உன்னை हर एक चीज में விடுதலையாக்கப் परमेश्वर போகிறார். तुम्हें छुड़ाने वाले இப்போது हैं। अभी भी விசுவாசிக்கிறவங்க विश्वास जो करते எங்களோடு हैं இணைந்து मेरे साथ ஜெபம் मिलकर பண்ணுங்க. प्रार्थना कीजिएगा। ஆண்டவரே உம்மை நோக்கி परमेश्वर பார்க்கிறார். तुम्हारी ओर हम देखते ஆண்டவரே हैं, விண்ணப்பத்தை परमेश्वर கேட்டேன், विनती को கண்ணீரை सुनने वाले, கண்டேன் என்று आंसू சொன்னவர் को அப்பா. आपने देखा है, आपने ஆண்டவரே कहा இந்த है, வேளையிலும் परमेश्वर इस वक्त में விசுவாசத்தோடு भी विश्वास के நோய்க்காக साथ யார் बीमारी के लिए जो ஜெபிக்கிறார்களோ प्रार्थना வேற करते हैं, எந்த परमेश्वर பிரச்சனைக்காகவோ कोई भी बीमारी के பிள்ளைகள் लिए கண்ணீரோடு ஜெபிக்கிறதை जो बच्चे आंसू தேவனை के साथ பார்த்து प्रार्थना कर रहे हैं, அனுக்கிரகம் परमेश्वर பாராட்டுவீராக. आप देकर எல்லா अनुग्रह दिखाना, நோய்களை उनकी सारी बीमारी को ठीक करना, ஓ புது परमेश्वर உறுப்புகள் नए ஆர்கன்ஸ் अंग, உருவாகுவதாக. नए जो शरीर ஓ के अंग இந்த उत्पन्न நோய் हो। நான் செத்து போயிடுவேன் சொல்லிட்டாரே, लोगों ने कह दिया कि ये बीमारी के कारण मैं मरने वाला हूँ, அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் மாற்றுங்க वो ஆண்டவரே. सारे रिपोर्ट को बदल எல்லா देना, பயத்தின் सारी ஆவி, डर की आत्मा, கலக்கத்தின் सारी ஆவி उलझन की आत्मा, இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह के நாமத்தினாலே नाम में இருதயத்தை விட்டு हमारे வெளியே हृदय போ को छोड़कर என்று बाहर கட்டளை निकल करके கொடுக்கிறார். आज्ञा देते हैं। உம்முடைய இரத்தத்தின் तुम्हारे लहू வல்லமாய் की सामर्थ जो இப்போதே है, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் परमेश्वर अभी இறங்கட்டும் हर एक அப்பா. बच्चों के ऊपर उतरने ஆண்டவரே लगे। சரீரத்துக்கு வேதனையை शरीर में रहने மாற்றா, वाली जो दुख, ஆவி ஆத்மாவில் बदलावट, இருக்கிற வேதனைகளை மாற்றா. जो ஆண்டவரே आत्मा देह கடன் शरीर में जो பிரச்சனை वेदना है उसे தாங்க बदलना, முடியலையே, कर्ज की परेशानी नहीं सह पा கண்ணீரோடு रहे, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா आंसू के साथ ஒரு प्रार्थना அற்புதம் करने वाले बच्चों को நடப்பதாக, कि जीवन में கடன் चमत्कार हो, கொடுக்கிற ஜனமாக कर्ज को देने वाले उन्हें மாற்றுவீராக. बनाना, உம்மாலே செய்ய परमेश्वर முடியாத तुमसे அதிசயமான नामुमकिन कार्य, காரியம் ஒன்றும் இல்லையே. अचंभित कार्य कुछ नहीं, நீர் அற்புதம் செய்து परमेश्वर விட்டபடியால் आपने நன்றி चमत्कार को அப்பா. कर दिया है, धन्यवाद। என்னென்ன கண்ணீரோடு जो जो பார்க்கிறோம், आंसू के साथ அந்த देख रहे हैं, கண்ணீரெல்லாம் उनके सारे தொடச்சிருங்கப்பா. आंसू को दूर करना, அற்புதம் செய்யுங்கப்பா. चमत्कार को करना, விடுதலை செய்து छुटकारे விட்டபடியால் को நன்றி. छुटकारा दे चुके உம்முடைய हो, धन्यवाद। கரத்தை நீட்டி तुम्हारे हाथ விட்டபடியால் को आगे बढ़ा நன்றி. चुके हो, धन्यवाद। சீக்கிரம் லாக்டவுன் बहुत जल्द முடிஞ்சு लॉकडाउन நாங்க खत्म होके ஆலயத்துக்கு போவதற்காக हम भवन में நன்றி. जाने वाले हैं, धन्यवाद। பிள்ளைகளை குடும்பமாய் परिवार கொண்டு समेत வர बच्चों को போறதுக்காக आप நன்றி. लाने वाले हो, धन्यवाद। குடும்பமாய் परमेश्वर बच्चों के சமாதானத்தையா, जीवन में समाधान, சுகத்தையா, चंगाई நன்மையா, और भलाई ஆசீர்வாதத்தையா आशीर्वाद கொடுத்து को आप दे விட்டபடியால் चुके हो, நன்றி. धन्यवाद। உம்முடைய நாமத்துக்கு மகிமை तेरे नाम की வரட்டும். महिमा हो, எல்லா துதியும் सारी கனமும் स्तुति, आदर, மகிமையா महिमा உமக்கே हम एक ही को செலுத்துகிறார். देते हैं। மீட்பெரும் இரட்சகருமா இருக்க उद्धारकर्ता இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தை के नाम में ஜெயத்தை जीत को ஏறெடுத்து हासिल करके ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென் आमीन, ஆமென். आमीन।
என் ஆத்துமாவே हे கத்தரை मेरे मन परमेश्वर ஸ்தோத்திரி, का धन्यवाद कर। என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை हे मेरे ஸ்தோத்திரி. पूरे मन उसे என் पवित्र नाम की ஆத்துமாவே धन्यवाद கத்தரை कर। हे ஸ்தோத்திரி, मेरे मन परमेश्वर அவர் का செய்த धन्यवाद, சகல उसके सारे உபகாரங்களை उपकारों को ஒருபோதும் कभी न மறவாதே. भूलना। ஆமென், ஆமென். आमेन, ஆண்டவர் आमेन। உங்களை परमेश्वर तुम सभी ஆசீர்வதிப்பார். लोगों को आशीष करेंगे। நம்முடைய ப்ரோக்ராம் சண்டே हमारे सारे ஆராதனை प्रोग्राम को கரெக்ட் संडे की மார்னிங் आराधना 10 को o'clock வருது. आराधना जो है सही सुबह 10 बजे होगी। இதுவரை சப்ஸ்கிரைப் अभी பண்ணாதவங்க तक பண்ணுங்க, जिन्होंने सब्सक्राइब नहीं किया है सब्सक्राइब करेंगे। எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, आप सभी लोगों को உங்க शेयर कीजिए। ரிலேஷனுக்கு எல்லாம் லிங்க் அனுப்புங்க. आप अपने रिलेशंस को अपने लिंक को भेजिएगा। நீங்க ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்சு சர்ச் திறந்தா, अगर आप लॉकडाउन खत्म होकर चर्च खुल जाता है, எங்கள் சர்ச் தாராவி கோலிவடா பைலாப்பூர்ல இருக்கு. हमारा चर्च जो है धारावी कोलीवाड़ा बेलापुर में है। எங்களோடு இணைந்து ஆராதிக்க விரும்பினா अगर आप हमारे साथ मिलकर आराधना करना चाहते உங்களை हैं அன்போடு तो आप सभी அழைக்கிறோம். लोगों का हम எந்த स्वागत करते இடத்தில் हैं। இருக்கிறீங்களோ आप जिस எங்களோடு जगह में இணைந்து हैं आप ஆராதியுங்க. हमारे साथ जुड़कर प्रार्थना कीजिए। சத்தியத்திலே வளருங்க. सत्य में बढ़िएगा। உங்களுக்கு எப்ப जब ஜெபிக்கணும் जब आपको தோணும்னா प्रार्थना எங்கள்ட்ட करने के लिए सोच கான்டாக்ட் रहे हो பண்ணுங்க. आप हमसे प्रार्थना நாங்கள் करना, உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா संपर्क करना, இருக்கிறோம். आपके लिए प्रार्थना करने के लिए तैयार கர்த்தர் हैं। உங்களை परमेश्वर तुम्हें ஆசீர்வதிப்பாராக. आशीष करेंगे। ஆமென், आमेन। ஆமென்.